அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சென்னையில் வந்து அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்குது. உங்களோட பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலர் அந்த மலை மேலே ஏறி கூட பார்த்துருப்பீங்க. அந்த மலை மேலே சென்ட் தாமஸ் சர்ச் இருக்குது. போர்ச்சுகீசியர்களால் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக அந்த இதை பற்றி சொல்கிறாங்க. 1523 கட்டப்பட்டதாக வரலாறு. அந்த சர்ச் வந்து பலமுறை ரெனோவேஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ உள்ள ஸ்டைலில் இருக்கிறது வந்து 1893 ஆங்கிலேயர்களால் மறுநிர்மாணம் செய்யப்பட்டு இப்போ உள்ள கண்டிஷனில் செய்யப்பட்டது 1893. தாம்பரம் பக்கத்துலேருந்து வரும்போது அந்த ஓடிஏக்கு பக்கத்தில் அந்த சென்ட் தாமஸ் சர்ச்சுன்னு சொல்லியே ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் மேலே போனாக்க இந்த சர்ச் வருது. இந்த இடத்துக்கு மேலே வாகனங்கள் அனுமதி இல்லை, அதை கீழே தான் நிறுத்திட்டு போகணும். இந்த பழங்காலத்து கல்லறைகள் அங்கே இருக்குது. அதுக்கு மேலே வந்து இந்த மலை மேலே இன்னும் ஏறினாக்க அந்த சர்ச்சு இருக்குது. நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 44 வருஷங்கள் ஆயிடுச்சு. அது மேலே போய் பார்த்துட்டு வரணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் அமையாமல் இருந்தது. இப்போ வந்து நம்ம வாசல் நேயர்களுக்காகவே நம்ம அதை மேலே போய் வீடியோ எடுத்து எல்லோருக்கும் காட்டுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அந்த இடத்துல வந்து இந்த பெரிய கொடிமரம் இருக்குது. அங்கே அந்த சர்ச்சில் வந்து பல திருவிழாக்கள் இதெல்லாம் நடக்கும். இப்போ வந்து அதில் ஏதோ சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே மேலேருந்து பார்க்கும்போது ஃப்ளைட்டு லேண்டிங் அதேமாதிரி டேக் ஆஃப் வந்து ரொம்ப பக்கத்தில் தெரியும். அதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ளைட்டு பார்க்க முடிஞ்சுது. இப்போ நம்ம பார்க்குற பகுதி வந்து அந்த ஆலந்தூர் மெட்ரோ ட்ரெயின் சைடு. இந்த பக்கம் பார்க்கும்போது அந்த மெட்ரோ ட்ரெயின் போகிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதை பாருங்கள், மெட்ரோ ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அந்த பகுதி தான் இது. இந்த பகுதியிலேருந்து வந்து தான் ஃப்ளைட் இறங்கி லேண்டிங் ஆகுது. ஏன்னா அது அப்பப்போ மாற்றுவாங்க, காற்றோட டைரக்ஷன் இதெல்லாம் பொறுத்து இதை மாற்றுவாங்க. எப்படி டேக் ஆஃப் அல்லது லேண்டிங் வந்து டைரக்ஷன் மாற்றுவாங்க. இப்போ நம்ம போயிருந்தப்போ இந்த கிண்டி ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் சைட்லேருந்து வந்து ஃப்ளைட்டு இறங்குற மாரி இருந்தது. இந்த பகுதி வந்து நம்ம நின்ன இடத்துலேருந்து சவுத் சைடு, அந்த பக்கம் தெற்கு பக்கமாக உள்ள பகுதி. இது மறுபடியும் ஆலந்தூர் சைடு நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஃப்ளைட் லேண்டிங் வர்றது தெரியுது பாருங்கள், டிஸ்டன்ஸில் தெரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது கிட்ட வர்றதை பார்க்கலாம். நீங்கள் நம்ம ஃப்ளைட்டில் வர்றம்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பக்கம் வந்து அப்படி கடல் பக்கம் போயிட்டு கடல் சைட்லேருந்து அந்த ராஜா அண்ணாமலைபுரம், அதேமாரி அந்த அண்ணா லைப்ரரி அதெல்லாம் தாண்டி அது வழியாக வந்து ஆலந்தூர் மெட்ரோ ரயில் மேலே வந்து அப்படியே கிராஸ் ஆகி போகும். இப்போ பார்க்குறீங்க, நீங்கள் கிட்ட வந்துருச்சு அந்த ஃப்ளைட்டு. இது வந்து அந்த தெற்கு பகுதி சொன்னேன் இல்லையா, அதில் வந்து படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வந்தாக்க அங்கேருந்து பார்க்கும்போது ஃப்ளைட்டெல்லாம் நிற்கிறது தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு இடத்துலேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃப்ளைட்டுங்கள்லாம் நிற்கிறது நல்லா தெரியுது பாருங்கள். அங்கே ஏர்போர்ட்டில் நிற்கக்கூடிய ஃப்ளைட்டெல்லாம் தெரியும். இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புறமெல்லாம் மேலேருந்து நம்ம எடுத்தது. இது வந்து இன்னொரு பகுதியிலேருந்து இது ரன்வே எடுத்தது. இந்த ரன்வே வழியாக ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறது கொஞ்சம் லாங்கில் டிஸ்டன்ஸில் போய் டேக் ஆஃப் ஆனதுனால நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு சரியாக தெரியலை. ஸோ இந்த பகுதி வந்து டேக் ஆஃபோடைய பகுதி. விண்டு டைரக்ஷன், அதேமாரி வெதர் கண்டிஷன்ஸு, அதேமாரி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுடைய ரெக்குயர்மெண்ட்ஸு, இன்னும் வந்து ரன்வேயோட மெயின்டெனன்ஸு, இது போன்ற பல காரணங்களுக்காக இந்த டேக் ஆஃபும் அல்லது லேண்டிங் இந்த டைரக்ஷன் வந்து அப்பப்போ மாற்றப்படும். அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில நேரம் வந்து நம்ம கிண்டி ஆலந்தூர் சைட்லேருந்து இறங்கும், அல்லது சில நேரத்தில் அந்த பக்கமாக டேக் ஆஃப் ஆகும். இப்போ நம்ம ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கோம், மலையிலேருந்து ரிட்டன் இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஆட்டோ டிரைவர் மகேஷ் அவர்கள் வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம வாசல் சார்பாக. இந்த போர்டு பார்த்தீங்களா, இப்போ லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள், சென்ட் தாமஸ் சர்ச்சுன்னு போட்டு போர்டு இருக்கும். அந்த மஞ்சள் கலரில் போர்டு தெரியுது பாருங்கள், அது வழியாக தான் உள்ளே போகணும். இந்த காணொலியை அதிகமாக ஷேர் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.